அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகளையும் தாண்டி இந்த பிரதானமாக ஒரே டாப்பிக்கை எடுத்துக்கலாம். பிரான்ஸினுடைய தேர்தல் நிலவரம், தேர்தல் ரிசல்ட் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்த ரிசல்ட்டை விட செகண்ட் ரவுண்டில் பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றி கூட நம்ம பெரிய அளவுக்கு விவாதம் செய்திருந்தோம். ஸோ இன்று முழுமையான தகவல். இனி பிரான்ஸ் கலர் நிலவரத்தில் என்ன நடக்கும், இந்த நிலைப்பாடுனால ஐரோப்பாவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா, இல்லை ஜியோ பாலிட்டிக்ஸில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்றது இந்த பார்த்தலாம். குறிப்பாக நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் மாற்றம் அப்படின்னா 2 நிலைப்பாடில் எடுத்துடலாம். ஒன்று வந்து இஸ்ரேல் காசா, இன்னொன்று வந்து உக்ரைன் ரஷ்யா. இந்த நிலைப்பாடில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதானமாக பிரதிபலித்திருந்த ஒரு சில வார்த்தைகளும் இந்த தேர்தலில் வந்து எதிரொலிச்சது. அதனால் இந்த தேர்தல் ரிசல்ட் அப்படியே பிரித்து மேஞ்சிடலாம். அக்கு வேறு ஆணி வேறு, நீ என்ன நடக்க போகிறதுன்ற மாதிரி. ஸோ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பிரான்ஸினுடைய தேர்தல் ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா, இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 182 இடங்களை பெற்றிருக்காங்க. அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. மேக்ரன் அவர்கள் வந்து மையவாத கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. மையவாத கூட்டணி அப்படின்னா இந்த பக்கம் ஆதரவு இல்லாமல் இந்த பக்கம் ஆதரவு இல்லாமல் கரெக்டாக நாட்டை வந்து மையமாக வழி நடத்திட்டு போகிறது. அந்த மாதிரி மையம்னா இந்த மையம் இருக்காருங்க, அங்கே ஒரு மையம் இருக்குது. மையவாத கூட்டணி 163 இடங்கள். வலதுசாரி அப்படின்னா நம்ம மரியன் லீபன் அவர்களை பற்றி நம்ம ரவுண்டில் பேசியிருக்கோம். அவங்கள பற்றி இந்த ரவுண்டில் கூட மேபி வந்துருவாங்கன்ற அடிப்படையில் நான் கூட சொல்லியிருந்தேன். நான் அவங்க 143 இடங்களை வென்றிருக்காங்க. இதில் இடதுசாரிகள் கூட்டணி அப்படின்னா மெச்சிலன் அப்படின்றவர் தான் வந்து இப்போ அடுத்த கட்ட அவர் தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். சரி, இப்போ இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கின்ற பிரைம் மினிஸ்டர் கேப்ரியல் அட்டல் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டார். ராஜினாமா பண்ணிட்டு என்ன பெரும்பான்மை கிடைக்காதனால அவர் வந்து வெளியேறிட்டார். ஆக்சுவலாக இந்த இப்போ நடக்கிற எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய தேர்தல் தான். முன்கூட்டியே இடைத்தேர்தல் அதிகமாக தோற்றதுனால, அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன் சொல்லுவாங்க, அதனால் என்ன பண்ணுறாரு, ஆட்சியை வந்து நான் கலைச்சிட்டு திரும்பி நான் பிரைம் மினிஸ்டர் தேர்தல் உடனே வைக்கிறேன்னு சொல்லப்பட்ட அறிவிப்பு தான். 2027 பிரசிடென்ட்டுக்கான தேர்தல் நடக்கும். இது வந்து பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல். நம்ம 2 வகையில் பிரிச்சுக்கலாம். நம்ம குறிப்பாக மேக்ரன் அவர்கள் இப்போ ஏன் அப்படின்னா அவருமே கொஞ்சம் மெஜாரிட்டி இல்லாமல் தான் இருந்தார். மெஜாரிட்டினா கொஞ்சம் நெக் கண்டிஷனில் தான் இருந்தார். சரி, இப்போ அந்த நம்ம பழைய ஸ்டோரிக்கு போனால் இப்போ நம்ம புதிய ஸ்டோரிக்கு வந்துடலாம். இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்கே பெரிய அளவுக்கான, அதாவது ஆதரவு உள்ள போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆதரவு உள்ள போராட்டமே வந்து கொஞ்சம் அப்படியே கலவரமாக மாறி இருக்கிறதுனாங்க. சரி, இதற்கு முன்னாடி ஒன்று சொன்னியப்பா, முதல் ரவுண்டு தேர்தலில் ஃபார் ரைட் விங் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, அதாவது வலதுசாரிகள் வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் டாப் மெஜாரிட்டியாக இருந்ததுனால அப்போ அது ஏற்றுக்காதனால ஒரு சில லைட்டாக பகுதிகளில் கலவரம் வெடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ வெற்றி கொண்டாட்டம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கலவர கொண்டாட்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம காவல்துறை மீது அடிக்கிறது செய்கிறது, அதுக்கான வீடியோ பதிவுக்குள்ள கூட நம்ம பார்த்துடலாம். நம்ம சரி, இப்போ ஏன் பிரதானமாக முதல் ரவுண்டில் வந்தவங்க இப்போ வரல, அவங்க என்ன காரணங்கள் சொல்கிறாங்க? அதாவது மரியன் லீபன் அவர்கள் வந்து நேஷனல் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் ரேலி பார்ட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷனை வந்து நார்மலாக ரிக்டு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க, ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க, எங்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை வந்து நிறைய வித்ட்ரா பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் ப்ரொசீஜரில் ரூலை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது எப்படி எலெக்ஷனை ரிக்டு பண்ணி ஜெயிக்க முடியும்? அதுக்கான பிரான்ஸினுடைய கட்டமைப்போ இல்லை அவங்களுடைய அரசியல் அமைப்புல அதுக்கான இடங்கள் இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படின்னா முதல்ல நம்ம ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்த்துடலாம். 2022க்கும் 2024க்கும் உள்ள வித்தியாசங்கள். 2022 இப்போ NUPESன்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து NFP மொத்தம் 4 கட்சிகள் கூட்டணி. அது 178 இடங்கள் வந்திருக்காங்க. என்செம்பிள்ஸ் அப்படின்றது மஞ்சள் கலரில் இருக்குது. 2024 பாருங்கள், 150 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. அதர் 68, LR 39, RN வந்து 142. அவங்க தான் வந்து ஃபார் ரைட் விங்கு, இவங்க வந்து லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஃபார் ரைட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்செம்பிள் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2022 மேக்ரன் அவர்கள் வந்து 245, ஆனால் 289 இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். கூட்டணி கட்சியில் ஆட்சி அமைக்கிறதுனால எதுக்குடா நம்ம வம்பு இழுத்துட்டு சுத்திட்டு இருக்கணும், அதனால ஆட்சியை கலைச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால தான் முன்கூட்டியே தேர்தல் வந்ததுன்ற ஒரு தகவல் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் உங்கள்கிட்ட.
அப்போ நியூஸ் 31 கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்காங்க. ஆர்என் வந்து 89 வந்திருக்காங்க. இப்போ 142. நான் இங்கே ஒன்று கொஞ்சம் அடுத்த வரைபடத்தில் உங்கள் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். முதல் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 32 ஜெயிச்சாங்க ஃப்ரெண்ட் பாப்புலரை. அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் 150 ஜெயிக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 182. என்செம்பிள் முதல் ரவுண்டில் 2, ஆனால் அடுத்த ரவுண்டில் ஒரு அழுத்திட்டாரு 166. ஸோ 168 பக்கம் வந்துட்டார். அதாவது நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்ல வரேன். அப்புறம் வந்து ரெசம்பிளன்ஸ் ஆர்என் பார்ட்டி வந்து முதல் ரவுண்டு 38 டாப் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. பட் அவங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 105 வந்திருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 143. லாஸ்ட் ரிப்பப்ளிக்கன் பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டு 1, இப்போ 44, மொத்தமாக 45 வந்திருக்காங்க. சரி, இதில் நான் உங்களுக்கு இன்னொரு வித்தியாசங்கள் கூட சொல்ல விரும்புகிறேன். முதல் ரவுண்டு தேர்தலில் ஆர்என் வந்து 33% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. என்எஃப்பி வந்து 28%, இஎன்எஸ் வந்து 21%. இஎன்எஸ் அப்படின்னா மேக்ரன் அவங்களோட கட்சி. அதே செகண்ட் ரவுண்டில் பாருங்கள், ஆர்என் வந்து தனிப்பட்ட முறையில் 37% வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் 3வது இடத்துல இருக்காங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். என்எஃப்பி வந்து 26. இவங்க தான் ஃபஸ்ட்டு 188 பக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 26 தான். இஎன்எஸ் வந்து 25% தான். ஆனால் அவங்க 2வது பிளேஸுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கம்பேர் பண்ணும்போது 4% ஏறி இருக்காங்க. ஸோ எப்படி நடந்தது? முதல் ரவுண்டில் பெரிய அளவுக்கு சொன்னாங்க. நீங்கள் வரைபடத்தில் இன்னொரு வரைபடத்தை கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு வரைபடத்தில் இது வந்து ரவுண்டு 1 ரிசல்ட். இந்த நீல கலர் இருக்குல்ல, அதில் வந்து நேஷனல் ரேலி அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட்னு சொல்லுவாங்க. இந்த 2 கட்சிகளோட கூட்டணி. நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் அப்படின்றது வந்து காக்கி கலர் இருக்குல்ல, அது. அதே த ரிப்பப்ளிக்கன் அப்படின்னும் போது அதுக்குள்ள லைட் ப்ளூ கலர் எங்கேயோ அங்கங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து சோசியலிஸ்ட் அண்ட் லெஃப்ட் அப்படின்றது வந்து பிங்க் கலரு. என்செம்பிள் அப்படின்றது மஞ்சள் கலரு, அந்த அவர் தான் மேக்ரனோரோட கட்சி. மீதி வந்து ரீஜனலிஸ்ட். அப்புறம் யூனியன் அண்ட் டெமோக்ராட்டிக் அண்ட் இண்டிபெண்ட் வந்து யூபி இந்த கலர் இருக்கா. அதே அடுத்து பாருங்கள், ரவுண்ட் 2 ரிசல்ட்டை பாருங்கள். ரவுண்ட் 2 ரிசல்ட்டில் இந்த மாற்றம் ஃபைனல் ரிசல்ட்டில் பாருங்கள் எப்படி அந்த ப்ளூ கலர் எல்லாமே வந்து அரிச்ச மாதிரி ஆகிட்டு மஞ்சள் கலரும் இந்த காக்கி கலரும் கொஞ்சம் ப்ளூ கலரும் நிறைய ஆக்கிரமிச்சிருக்கிறாங்களே. எப்படி இந்த மாற்றங்கள்? ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் முன்னாடி நான் உங்ககிட்ட இந்த விவாதத்தை 3 நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன். மரியன் லீபன் அவர்கள் சார்பாக வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தாங்க. முக்கியமான கேண்டிடேட் எல்லாம் வந்து மேக்ரன் அவர்கள் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. டெய்லி மெயில் அப்படின்ற பத்திரிகைகளோடு என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 200 ஃப்ரெஞ்சு எலெக்ஷன் கேண்டிடேட்டை வந்து குவைட் பண்ணியிருக்காங்க. அந்த தேர்தலேருந்து வித்ட்ரா பண்ண வச்சுருக்காங்க மரியன் லீபன் அவர்களுக்கு எதிராக. எப்படி வித்ட்ரா பண்ண முடியும், இதில் எப்படி ரிகடு பண்ண முடியும்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ரிகடு கிடையாது, அவங்களோட எலெக்ஷன் ப்ரொசீஜர்லேயே இருக்குது. முதல் ரவுண்டில் எப்படி ஜெயிக்கிறாங்க, செகண்ட் ரவுண்டில் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா, முதல் ரவுண்டில் எந்த ஒரு கேண்டிடேட் 50% மேலே ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிச்சு தான் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 17% மேலே ஓட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஜெயிக்கிற கேண்டிடேட்லேருந்து அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணல ஒரு சில 17 வரலாம், 18 வரலாம், 22 வரலாம். அதில் என்ன பண்ணுவாங்க, அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 பேர்த்த வந்து தேர்ந்தெடுப்பாங்க. 3 கட்சிகள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க 17%. இல்லை 4னா கூட 4மே தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்போ மொதல் பர்சன்டேஜில் தெரிஞ்சு போச்சு கிளியராக, இந்த ஆட்சி இந்த பிரான்ஸ் அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக வலதுசாரிகள் அதாவது ஃபார்வர்ட் விங்கு கிட்ட போய் முழுமையாக சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மேக்ரன் அவர்கள் வந்து ஒரு அறைகோள் விடுத்திருந்தார். இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா, இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக ஃபார்வர்ட் விங்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு சில ஒன்றிணைய வேண்டிய தருணம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் வந்து ஃபார் லெஃப்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகேன்னு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசினதில் இந்த மெஜாரிட்டி ஓட் ஷேர் இருக்குல்ல, அவங்க 2 பேரில் ஒரு 100 தொகுதியில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க, அடுத்த 100 தொகுதியில் என் கேண்டிடேட்டை நான் வித்ட்ரா பண்ணுறேன், நான் வெளியே எடுத்துக்கிறேன். அந்த 3 பேர் தான் போட்டியில் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. அதாவது மேக்ரன் அவர்களையும் சொல்கிறேன் நான். இப்போ ஃபார் ரைட் இந்த பக்கம் ஃபார் லெஃப்ட், அது வேறு அடிக்கடி இந்த ஃப்ளோவில் வரமாட்டேங்குது. அது என்ன சொல்லலாம், வலதுசாரிகள் இடதுசாரிகள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிளியர் ஆயிரும்ல. அதாவது இடதுசாரிகள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதான் எனக்கும் ஃபார் ரைட் லெஃப்ட் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் உங்ககிட்ட. இடதுசாரிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு 100 கேண்டிடேட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. இப்போ அவங்க வித்ட்ரா பண்ணுறது மேக்ரன் அவர்களுக்கு சாதகமாக வந்துடுச்சு. மேக்ரன் அவர்கள் வித்ட்ரா பண்ணுறது அவங்களுக்கு சாதகம், ஏன்னா அவங்க பேசி வைக்கப்பட்ட இது. இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்களோட பர்சன்டேஜ் 25%, சும்மா ஒரு 10% அந்த பக்கம் போட்டாவே ஜெயிச்சிடுவாங்க.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்படி வித்ட்ரா பண்ணும்போது வலதுசாரிகள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் எதனால் வித்ட்ரா பண்ணுறாங்க, இது வந்து எலெக்ஷனை ரிக்கெட் பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. ஆனால் அவங்களோட சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அது அவங்க கேண்டிடேட்டோட விருப்பம். அது என்னால் முடியல, நான் தேர்தலேருந்து வெளியேறன்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது நம்ம போயிட்டு கட்டாயப்படுத்தி இருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ சர்வசாதாரணமாக மேக்ரன் அவர்கள் வந்து ஒரு ஈஸியாக ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டார். உள்ளே புந்து இல்லைன்னா ஒரு 3வது இடத்துக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் காலியாகிற ஆள். அவர் என்ன பண்ணிட்டார், அவங்க கொடுத்த ஒரு 100 சீட்டு இந்த தன்னம்பிக்கையில் தான் அவர் கிட்டத்தட்ட இப்போ 168 பக்கம் வந்து ஜெயிச்சிருக்கிறார். இல்லைனா அவர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அது வந்து ஃபைனல் எலெக்ஷன் ப்ரிடிக்ஷனில் வந்து டோட்டலாக மாறி போச்சு. ஆக்சுவலாக இவங்களும் வலதுசாரிகள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மரியன் லீபன் சார்பாக என்னன்னா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாங்க. ஏன்னா முதல் ரவுண்டில் மிகப்பெரிய மெஜாரிட்டி 33% பக்கம் ஓட் பதிவு, இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம சாதாரணமாக ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க. இப்போ கூட பாருங்கள், ஓட் பர்சன்டேஜ் 37 தான். ஆனால் அவங்க வித்ட்ரா பண்ண உங்கள் பர்டிகுலர் தொகுதி அவங்க எல்லா இடத்துல எங்கேயுமே அவங்க வித்ட்ரா பண்ணல. ஒட்டுமொத்த பிரான்ஸ் முழுசுமே நிற்கிறாங்க. ஆனால் அவங்க எங்கே நின்றாங்கன்னா ஆளுக்கு 100 தொகுதியாக பிரிச்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்றா பேசி வச்சு வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. சரி, இப்போ இதில் முக்கியமான கோரிக்கை என்னென்னா, கோரிக்கைலாம் இல்லை, அந்த கட்சிகளோட கோரிக்கை என்னென்னா, இந்த கட்சிகள் நிலையான ஒரு ஆட்சி ஏற்படுத்த முடியுமா பிரான்ஸுக்குள்ள அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன் நான். மரியன் லீபன் அவரோட பிரதான டைலாக் என்ன அப்படின்னா, வலதுசாரிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். வலதுசாரிகள் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன் ஆஃப் த எவில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எவில் ஐடியாலஜி, அவங்கள ஒட்டுமொத்தமாக நான் தூக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு தான் இன்றைக்கி ஆர்டிகல் கூட என்ன சொன்னாங்கன்னா, மேக்ரன் அவர்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்தது. மரியன் லீபன் அவர்கள் குறிப்பாக வலதுசாரிகள் வந்துவிடக்கூடாது என்பதில் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அது இல்லாமல் வலதுசாரிகளோட இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னா, அகதிகள், குறிப்பாக இஸ்லாமிய அகதிகளை நாங்கள் நாட்டிலேருந்து வெளியேற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விளக்க விரும்புகிறேன். இது வலதுசாரிகளோட கொள்கை. இடதுசாரிகளோட கொள்கை என்ன அப்படின்னா, ஜெயிச்சு வந்தவொடனே இந்த மெச்சிலன் அப்படின்றவர் என்ன சொன்னார்னா, கோரிக்கையை வந்து பாலஸ்தீனத்திற்கான தனி நாடு கோரிக்கை நாங்கள் நிச்சயம் அங்கீகரிக்குவோம், அதுதான் எங்களோட பிரதான நோக்கம். அதாவது இஸ்லாமிய ஆதரவு நிலைப்பாடு, அதுதான் இந்த பக்கம் இடதுசாரிகளோட நிலைப்பாடு. இஸ்லாமிய ஆதரவு நிலைப்பாடு. அதே சமயத்தில் உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடா அப்படின்னா அதை பற்றின கருத்துக்கள் அவங்க முழுமையாக தெரிவிக்கல. ஏன் தெரிவிக்கல அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 கட்சிகள் கூட்டணி இருக்காங்க. 3ல் 4 கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தது தான். சரி, உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்கணும் அப்படின்னா, அந்த சென்டர் அதாவது மேக்ரன் அவர்கள் இருக்கிறார்கள், அவர் வந்து மையவாதம் அப்படின்னா யாருக்கும் எந்த கம்யூனிட்டிக்கும் எதிராகவும் பேச மாட்டார், எந்த கம்யூனிட்டிக்கு அதனால கரெக்டாக நாட்டை வந்து சென்டரில் வழி நடத்தணும் அப்படின்னு நினைப்பார். லைக் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இருக்க மாட்டார், ஆதரவாகவும் இருக்க மாட்டார். பட் சட்டம் என்ன சொல்கிறது அதை சார்ந்து போயிடுவார். பட் இருந்தாலும் இடையில வந்து ஹிஜாபுக்கான தடை, பள்ளிகளில் தடை, அது மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்திருந்தார். ஸோ இப்போ நம்ம 2 ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, இடத்துல வந்தவங்க இஸ்லாமியர்கள் அகதிகளாக உள்ள வந்து வரவேற்கிறது மீதி. ஏன்னா பெரும்பாலும் அது வந்து இஸ்லாமிய ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இடதுசாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் 188 பக்கம் ஜெயிச்சிருக்கிறாங்க. சரி, மொத்த சீட் எவ்வளோ? 577 சீட்டு. பெரும்பான்மைக்கு எவ்வளோ தேவை? 289 தேவை. இப்போ யார் ஆதரவு தேவை உங்களுக்கு? மேக்ரன் அவரோட ஆதரவு வந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். மேக்ரன் அவர்களும் நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் NFPன்னு சொல்லுவாங்க, வலதுசாரிகள் அப்படின்னுவாங்க, சாரி இடதுசாரிகள்னுவாங்க. உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகலை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா நான் கன்ஃபியூஸ் ஆனாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. NFPன்னு சொல்லுவாங்க. இவங்களோட சேர்ந்து கூட்டணி வச்சிட முடியுமா அப்படின்னா, இன்னைக்கு சொல்லிட்டாங்க, நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்கணும்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் மேக்ரன் அவர்களும் மறைமுகமாக இவங்க பிரதான எய்ம் என்னன்னா, அந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்றால ஆர்என் பார்ட்டி வந்து வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்க, வலதுசாரிகள் வந்துடக்கூடாதுன்ட்டாங்க, தடுத்துட்டாங்க. இப்போ ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒற்றுமை வருமா அப்படின்னா வராது. ஆட்சிகள் நிலைப்படுமா அப்படின்னா நிலைப்படாது. நான் உங்களுக்கு 2 சார்ட்டு நான் விளக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த சார்ட் பார்க்குறீங்களா, பிங்க் கலர் NFPன்னு சொல்லுவாங்க, 188, லாஸ்ட் டைமோட 57 சீட்டு. என்சேபிள் 168, போன தடவை 76 சீட்டு இழந்திருக்கிறாங்க. NR வந்து லாஸ்ட் டைம் விட இந்த டைம் 53 சீட்டு சேர்த்து வாங்கியிருக்காங்க. நம்ம 37.1% ஓட் ஷேர் வாங்கியிருக்கிறாங்க. மீதிலாம் இதில் உங்களுக்கு அந்த கூட்டணி கட்சிகள் அப்படின்றத விட தனிப்பட்ட கட்சிகளோட ஓட்டு பதிவில் நீங்கள் பார்த்துக்கணும்.
தனிப்பட்ட கட்சிகள் அப்படின்னா RN தான் மிகப்பெரிய கட்சியாக வலம் வந்திருக்கிறது பிரான்ஸில். 126 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா REN இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து கூட்டணி கூட அவங்க தனிப்பட்ட முறையில் 96, LFI வந்து 71, PS 64, LR 39, MODM 34. இது மாதிரி இண்டிவிஜுவலாக பிரித்தோம் அப்படின்னா இதுதான் அவங்க கூட்டணினா 4 கட்சி இருக்காங்க. லெஃப்ட்டு, க்ரீனு, EFA, SND அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்தது தான் அவங்க 188 பக்கம் வராங்க. அப்படின்னும் போது இந்த 4 பேரும் ஒன்றா சேர்ந்து இவங்க கன்வின்ஸ் பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வரணும். 188 பேர். அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள், ஏன்னா கொள்கைகளே மாறி மாறி இருக்குங்க. ஆதரவு, எதிர்ப்பு, இந்த நிலைப்பாடில் நான் சொல்கிறேன் நான் என்னோட மையம். அதனால் பிரான்ஸுடைய எதிர்காலம் என்பது குறிப்பாக முடிவெடுக்கக்கூடிய இனி தருணங்கள் வந்து எப்படி நிகழப்போகிறது அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆட்சி அமைச்சு ஒரு நிலையான ஒரு ஆட்சியை கொடுத்தா மட்டும்தான் யாராலையும் முடியும். 245 பிரான்ஸ் மேக்ரான் அவர்கள் வந்து ரொம்ப தடுமாறிட்டார் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது. இப்போ இன்னும் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்றது தெரியல. ஸோ இன்னும் என்ன மாதிரி நகரப்போகுது அப்படின்றதுல உங்களுக்கே கிட்டத்தட்ட விடை தெரிஞ்சிடும். இப்போ யார் கூட்டணி எப்படி வைக்க முடியும்ன்றதுல பார்த்தலாம் நம்ம. சரி, தோத்தவங்க என்ன சொல்கிறாங்க? தோத்தவங்கன்னா மரியன் லீ பென் சார்பாக அவங்க இப்போ பிரதானமாக எதிர்பார்த்தாங்கல்ல, நாங்கள் வந்து 1 more year, 1 வருஷத்தை நாங்கள் இழந்துட்டோம். நாங்கள் வந்து அகதிகளை ரெகுலேட் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷத்துக்கு அன்ரெகுலேட் பண்ண முடியாது. பர்ச்சேசிங் பவரை வந்து நாங்கள் 1 வருஷம் இழந்துட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம். நான் வந்து 2027 அதிபருக்கான தேர்தலில் இதுக்கப்புறம் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் பேர்டெல்லானா இவங்களோட சேர்ந்து கூட்டணி வச்சார்ல, அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரான்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டுக்கிட்ட போய் விழுந்துட்டாங்க. பிரசிடென்ட் மேக்ரன் அவர்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த அமைப்பை வந்து சூறையாடிட்டாரு, பேரலைஸ் பண்ணிட்டாரு. அதனால் நாங்கள் ஆப்போசிஷனாக வந்து ஒர்க் பண்ணுறோம், ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்னத்த சந்தோஷமாக இருக்கிறதாங்க, 289 கூட்டணி கட்சிகள் வரும்போது இந்த இடத்துல பிரான்ஸ் அதிபராக இருக்கும்போது இவர் கொஞ்சம் டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து விட மாட்டாங்க, 188 ஜெயிச்சவங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்க போகிறது என்று. ஆனால் ஒரு விஷயம் நம்ம இதில் நம்ம கிளாரிட்டியாக ஜியோ பாலிட்டிக்ஸில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இடதுசாரிகள் பெரிய அளவுக்கு ஜெயிச்சதுனால பாலஸ்தீனத்துக்கான தனிநாடுக்கான கோரிக்கையும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க கண்டிப்பாக. அதே ஐரோப்பான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளிப்படையாக அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா கூட இஸ்ரேலுக்கு ஆதரவு நிலைப்பாடு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம இந்த பக்கம் போனோம் அப்படின்னா மேக்ரான் அவர்கள் ரொம்ப வந்து அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடில் ஆயுதங்கள் கொடுக்கறதுல பெரிய அளவுக்கு இருக்காங்க. அதே இப்போ வந்திருக்கிற இடதுசாரிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க ரஷ்யாவுக்கான எதிர் நிலைப்பாடு எடுப்பாங்களா அப்படின்னா எடுக்க மாட்டாங்க, ரொம்பலாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சமீப கால அரசியலில் அங்கே பாலஸ்தீனத்துக்கும் சரி இல்லை அந்த பக்கம் லெபனானுக்கும் பெரிய அளவுக்கு உதவி செய்கிறது ரஷ்யான்றதுனால அந்த எதிர்நிலைப்பாடை இவங்க இடதுசாரிகள் வந்து எடுக்க மாட்டாங்க. அதனால் வாய்ப்புகள் இல்லை. இதில் அந்த சைடு வரல, அதனால் நம்ம பெரிய அளவுக்கு அவங்க பேச வேண்டாம். RN பார்ட்டி வந்து வரல, அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். அவங்க நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்களுக்குள்ளே நினச்சிருப்பாங்க 37% ஓட் ஷேர் வச்சுருந்தோம், நம்மளால் ஜெயிக்க முடியலன்னா இவங்களும் மேபி நான் நிறைய கேண்டிடேட் பார்த்து பேசியிருக்கலாம், பேசி நீங்களும் வித்ட்ரா பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருக்கலாம். இல்லை அது பண்ண முடியாது, ஏன்னா இவங்க 2 பேர் ஒன்றா சேரும்போது மொத்தமே 3 பேர் தான் போது அவங்க என்ன பண்ண முடியும், 4 பேர் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பார்க்கலாம். எதிர்பார்த்த பிரான்ஸுடைய தேர்தல் களம் என்பது ஐரோப்பா அரசியல் களத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்றால் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது ஐரோப்பாவிற்கு. எந்தவித ரிசல்ட் எடுக்க முடியாது, எந்த தீர்மானத்தையும் அவங்களால கொண்டு வர முடியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட் நிலவரம். ஐ திங்க் ஓரளவுக்கு நான் கிளாரிட்டியாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு மேலே கிளாரிட்டியாக வேணும்னா என்ன சொல்கிறது, நம்ம எழுதி தான் உங்கள்கிட்ட கொடுக்கணுன்ற மாதிரி. சரி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். ஒரு சில விஷயங்களோட நம்ம முடிச்சிடலாம். விக்டர் ஓர்பன் அவர்கள் அங்கேயனுடைய புது கவுன்சிலினுடைய தலைவர் அடுத்து எங்கே திரும்ப போயிருக்கிறாரு, பெய்ஜிங் சீனாவுக்கு போயிருக்கிறார். ஒரு கலக்கிட்டு தலைவர் மனுஷன். மக்களுக்கு திங்க் பண்ணவே விட மாட்டேன்றார் ஐரோப்பாவுடைய தலைவர்களை. திரும்பி நேராக அங்கே போயிருக்கிறாரு. என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்றது உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன் நான். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். எதிர்பார்க்கவே இல்லை. அவர் போய் அங்கே சொல்லியிருக்கிறார், நாங்கள் அந்த டிராவலுக்கான மிக முக்கிய காரணம், இந்த பயணத்திற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் அடுத்து இந்த போரை நிறுத்தக்கூடிய ஒரே தகுதியோட தலைவர்
ஜின்பிங் அவர்கள் தான். அவர் மனசு வச்சா நிச்சயம் முடியும், அதனால தான் நான் அவர்கிட்ட போய் சரணடைந்திருக்கிறேன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ பார்க்கலாம் என்ன அங்கே பேசுகிறாங்க, செய்தியாளர்கள் என்ன சந்திக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பொறுத்திருந்து மாலை பதிவில் சொல்கிறேன். அதே போல் புடின் அவர்களுக்கான ப்ரெஷர் அப்படின்னா, சீனானுடைய யுவான் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், அவங்களுடைய அஃபீஷியலாகவே எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ட்ரேடுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறலாம் சொன்னாங்கல்ல. ஆனால் சீனாவில் இருக்கக்கூடிய மொத்த பேங்க்குமே வந்து மொத்தம் ஒரு 6 பேங்க் வந்து ஜின்பிங் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் பர்டிகுலராகவே இந்த நாணயத்தை குறிப்பாக யுவானை வந்து நாங்கள் ரஷ்யாவுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை அவங்க இந்த பக்கம் அனுப்புறதோ நாங்கள் கொஞ்சம் எங்களால் பண்ண முடியாது, அமெரிக்காவுடைய பொருளாதார தடையினால். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பேங்க் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ 6-7 பேங்க் வந்து ஒன்றாக இணைந்து ஒரு கடிதம் மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிஸ்க் காம்படிஷனில் எங்களை பலிகடாவாக்கிடாதீங்க அப்படின்ற ஒரு கடிதம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ தொடர்ந்து ரஷ்யா சீனாவுக்கான உறவுகளில் குறிப்பாக யுவானை வந்து நாங்கள் அங்கீகரிக்கிறதா இல்லையான்றதுக்கான நிலைப்பாடில் அரசாங்கம் ஒத்துக்கொண்டாலும் இருக்கக்கூடிய வங்கி பரிவேதனைகள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. இல்லை நாங்கள் வந்து பொருளாதார தடைக்கு ஆளாக்க விரும்பலன்ட்டாங்க. அதே போல் சீனாவுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் என்ன அப்படின்னா, பிலிப்பைன்ஸும் ஜப்பானும் தன்னுடைய மிலிட்ரி பேஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான அக்ரிமெண்ட். ஏன்னா போர்க்காலங்களில் திடீர்னு இப்போ பிலிப்பைன்ஸ் இப்போ அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க ஜப்பான்லேருந்து தாக்கல் நடத்துறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. இது சீனா தரப்பில் கோவத்தை கிளப்பி கண்களை உரட்டி கொண்டு போய் குத்துனா கூட ஒரு முடியாதுன்ற மாதிரி சொல்லி வராட்டுக்குது. அந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க சீனாவை. சீனா என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க தெரியல. இதற்கும் தனது கடும் கண்டனத்தை தெரிவிப்பார்கள் என்று பார்க்கலாம். நம்ம ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் போதும், பைடன் அவர்கள் போதும், எங்களுக்கு நிறைய அவர் வந்து சுயநினைவு இல்லாமல் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஏற்கனவே ஒரு 3 பேர் பக்கம் சொன்னாங்க. ஹவுஸ்னுடைய டெமோக்ராட்டிக் வந்து பைடன் அவர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பதவியிலேருந்து கீழே கொண்டே வந்து ஆகணுன்ற மாதிரி வந்து மீண்டும் கடிதம் எழுதியிருக்காங்க. ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. நெருக்கடிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அவர் வந்து கடவுள் முடிவு பண்ணால் மட்டும்தான் நான் வந்து பதவியிலேருந்து விலகுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த கடவுள் வந்து எந்த சந்தையில் எட்டி பார்த்து சொல்ல போகிறாங்களோ தெரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கிறாங்க டெமோக்ராட்டிக் சைட்லேருந்து. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு தகவல் முடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.